ஹரிஹி ஓம். ஸ்ரீமத் பாகவதம் 11வது ஸ்கந்தத்தில் 29வது அத்தியாயம் பார்க்கிறோம். ரொம்ப அருமையான முக்தி ஸ்கந்தம் முடிவுக்கு வரப்போகிறது. 29, 30, 31. இந்த 29 எந்த விதத்திலே ஒரு உன்னதமான அத்தியாயம்னு சொன்னால், இதில் பகவானே இங்கே பகவானிடத்துல உத்தவர் கேட்டு தெரிந்து கொள்கின்றார் இல்லையா. இந்த இடத்துல பகவானே இந்த ஸ்கந்தத்தில் இத்தனை அத்தியாயங்கள் சொன்னதனுடைய அந்த கேட்டதனுடைய இந்த பலஸ்ருத்தியை சொல்ல போகிறார் 27வது ஸ்லோகத்தில். ஏதத் சமதீயத பவித்ரம் பரமம் சுச்சி ச போயேதாஹர ஹர்மா ஞான தீபேன தர்ஷயத்து. ஞான தீபம் இருக்கே, உன்னோடு கூடி நான் செய்த இந்த உரையாடல் இருக்கே, இது ரொம்ப பவித்திரமான, சுச்சி ரொம்ப சுத்தமான, ரொம்ப பவித்திரமான, நிர்மலமான இந்த உரையாடலை யாரொருவன் படிக்கின்றானோ, கேட்கின்றானோ, மற்றவர்கள் சொல்கின்றானோ, ஞான தீபத்தினால என்ன தரிசித்து மற்றவர்களுக்கும் தரிசிக்க செய்ததினாலே அவன் புனிதம் அடைகின்றான் அப்படிங்கிறார். ஏதத் சமதீயத பவித்ரம் பரமம் சுச்சி ச போயேதாஹரமஹர்மாம் ஞான தீபேன தர்ஷயன்னு. அப்படிப்பட்ட உத்தமத்தமான இந்த முக்தி ஸ்கந்தத்தில் 29வது அத்தியாயம் இதோடு பகவானோடு சேர்ந்து உத்தவர் கேட்ட கேள்விகள்லாம் உத்தவருக்கும் பகவானுமாக நடந்த உரையாடல் முடிவடை போகின்றது. சரியா, ரொம்ப அருமையான அத்தியாயத்தை பார்க்க போகிறோம். உத்தவர் இப்போ கேட்குறார். இப்போ என்ன உத்தவர் கேட்குறார்? பகவான் என்ன சொன்னார்? என்ன சரணாகதி பண்ணவன், யோக சாதனைகள் செய்து கொண்டிருப்பவனுக்கு எந்த விதமான கஷ்டமும் வராது, எல்லா பற்றுக்களையும் அழித்து ஆத்மானந்தத்திலே மூழ்கி தெளிகின்றான். அதை அவர் சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே இவர் கேட்குறார், பகவானே இந்த யோக சாதனையெல்லாம் அனுஷ்டிப்பது கஷ்டம்னு தோன்றதே, அதிகமாக கஷ்டப்படாமல் பெரிய முயற்சியெல்லாம் இல்லாமல் உன்னுடைய பரமபதத்தை எப்படி அடைவது, அதை சிறிது சொல்லுங்கோங்கிறா. சராமி மம்மன்யே யோகச்சரியாமன் ஆத்மனக யதாஞ்சசா புமான் சித்தியேத்து தர்மே புரோஹயன் ச அச்சுத புருகயஞ்சசா அச்சுத அப்படிங்கிறார். உடனே அடுத்ததாக கேட்குறார் ஒரு வார்த்தை, பொண்டரீகாட்சா நிறைய பேர் முயற்சி செய்கிறா, யோகிகள்லாம் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லையே, தோல்வி கிட்டி வருந்தி கொண்டிருந்தார்களே. அரவிந்த லோச்சனா, அரவிந்த நேத்ரா, அழகான தாமரை கண்ணா, எல்லோருக்கும் தலைவனாக விளங்குபவனே, இந்த ஞான நிஷ்டர்கள் உடைய சரணகமலத்திலே விழுந்து சரணாகதி செய்து சித்தியை பெற்று கொண்டார்களே, அதனால் அவர்களுக்கு மாயை ஒன்றும் விஷயம் இல்லை, மாயை ஒன்றுமே செய்ய முடியாது அவர்கள்ட்ட, இல்லையா? அப்போ இவர் கேட்குற, மாயை மயக்கிறதுனால அவர்கள் சிலர், அதாவது யோக கர்ம சாதனைகளில் பெரிய சித்தி அடைந்தவர்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, பெரிய ஒரு அகம்பாவம் மாயில சிக்கின்றதுனால உங்ககிட்ட சரணாகதி பண்ண மாட்டேங்கிறா. எல்லோரையும் சம்ரக்ஷணம் பண்ணுபவன் அல்லவா நீ, உன்னிடத்தில் சரணாகதி அடைந்த பக்தருக்கு நீ உன்னையே கொடுத்து விடுகின்றாயே, இதுல என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கு? எல்லோரும் உன் சரணகமலத்திலே விழறாளே, தலையில் அணிந்து கொண்டிருந்த அந்த மணி கிரீடம் உன் திருவடியில் படும்படியாக பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் வணங்கி கொண்டிருக்கின்றார்களே. அப்படி இருந்தும் நீவே இந்த திரேதாயுகத்திலே ராமாவதார காலத்திலே சாதாரணமான வானரங்களோடு அல்லவா சுகൃத்துவம் வைத்து கொண்டிருந்தீர்கள். இவர் கேட்கிறார், கிம் சித்திரம் அச்சுதா, என்ன ஆரம்பிச்சது கிம் சித்திரம் அச்சு, என்ன ஆச்சரியம் ஒன்றும் இல்லை, என்ன எல்லாரும் உன்னிடத்துல சரணாகதி பண்றான், ஆனா நீ வீரோ சாதாரண மிருகங்கள் இடத்துல யோ அரோச்சயத்து சக மிருகைகி ஸ்வயம் ஈஸ்வரானாம் ஸ்ரீமத்து கிரீட தட பீடிதா பாத பீடக. நீவர் எல்லோருக்கும் பிரியமானவராக இருக்கின்றீரே, தம்
துவாம் அகிலாத்மதையே ஈஸ்வரம் ஆசிரிதானாம் சர்வார்த்தம் ஸ்வகிருதவித்து விஸ்வஜேத கோனு. எல்லா புருஷார்த்தையும் வழங்குகின்றீர்களே, அப்படிப்பட்ட உன்னை யார் விடுவார்கள்? விஸ்வஜேத்த கோனு, உன்னை யார் விட்டுட்டு பெட்டு வைப்பா? கோவா பச்சேத் கிமப்பி விஸ்வஜேத்தியானோ பூத்யை கிம்பா பவேன் தவபாதர ரஜோஜுஷாம். பலிமகா சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், பிரகலாதனா இருக்கட்டும், எல்லோருக்கும் நீவிர அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள், செய்தீர்கள். உம்முடைய பாத ரஜஸை தரிக்கின்ற எங்களுக்கு எந்த புருஷார்த்தம் தான் கிடைக்காது. கிம்பா பவேன் தவ பாத ரஜோஜுஷாம் நகா அப்படிங்கிறார் பகவானே. எல்லாவற்றிலும் அந்தர்யாமியாக இருப்பவரே. நைவோ பயந்திய பச்சிதம் கவயஸ்தவேஷ பிரம்மாயுஷாபி கிருதமிருத்தம் உதஸ்மரந்த யோ அந்தர் பகிஸ்தனு பிரதாம சுகம் விதுன்வன்னு ஆச்சாரிய சைத்தவ புஷா சொகதிம் வியக்னிந்தி. குரு வடிவிலே அந்தர்யாமியாக இருப்பவர் வெளியே குரு வடிவில் இருந்து எல்லா பாப்பங்களையும் போக்கி உம்முடைய அழகான ஸ்வரூபத்தை காட்ட அருளுகின்றீர்களே. எங்களுக்கு இந்த மாதிரி மனித சரீரத்தை வேற கொடுத்து உபகாரம் பண்ணியிருக்கேன், பலவித உதவிகளும் செய்திருக்கின்றீர்கள். அதெல்லாம் நினச்சி அப்படியே நிமக்னமாக ஆயிட்டோம். நாங்கள் இந்த ஆனந்தத்திலேயே மூழ்கி இருக்கின்றோம். 100 வருஷங்கள் உயிரோடு இருந்தாலும், பிரம்மாவினுடைய 100 வருடங்கள் உயிரோடு இருந்தாலும் இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் கைமாறுன்னு சொல்கிறார் 6வது ஸ்லோகத்தில். இப்போ ஸ்ரீசுகர் சொல்கிற உத்தவேனாத்யனுரக்த சேதசா, அவருடைய சித்தமெல்லாம் பகவானிடத்தில் இருக்க பக்தி தான் இல்லையா. இது சொன்ன உடனே பகவான் ஸ்மிதம், அவருடைய ஸ்மிதம் எப்படி இருக்கு தெரியுமா? மனோகரமான ஸ்மிதம், ரொம்ப அழகா அன்போட ஒரு சிரிப்பு சிரிச்சுன்னு சொல்றார். அவர் எப்படிப்பட்டவர்? ஈஸ்வரேஸ்வரோ இல்லையா, ஈஸ்வரனுக்கெல்லாம் ஈஸ்வரர். கிருஹீத மூர்த்தித்ரய, 3 குணங்களுடைய ரூபமாக இருப்பவர், 3 தொழில்களை செய்து கொண்டிருப்பவர். அவர் என்ன சொன்னாருங்கிறத அடுத்து பார்க்கலாம். 8வது ஸ்லோகத்துலேருந்து ஸ்ரீ பகவான் வாச்ச அந்ததே கதயிஷ்யாமி மம தர்மான் சுமங்களான் யான் ஸ்ரத்தயா சரண் மிருத்யும் ஜெயதி துர்ஜயம். உதவா, இந்த ஒரு கேள்வியை கேட்டுட்ட நீ, உனக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய பாகவத தர்மத்தை சொல்கின்றேன். அந்ததே கதயிஷ்யாமி, சுமங்கலமானது தர்மத்தை ஸ்ரத்தையோடு கடைப்பிடித்தால் மிருத்யுவையும் ஜெயிச்சோடலாம். ஸ்ரத்தையா ஆச்சரன்னு மர்த்தியோ, எவனொருவன் ஸ்ரத்தையோக கடைப்பிடிக்கின்றானோ அவன் மிருத்யும் ஜெயதி, மிருத்தியை ஜெயிக்கின்றான், மரணத்தை ஜெயிக்கின்றான். எந்த காரியம் செய்தாலும் உத்தவா அது என்னோட பிரீத்திக்காக செய்ய வேண்டும். இதுதான் நமக்கு சொல்ற பாயிண்ட். நமக்காக சொல்வது, உத்தவனுக்காக சொல்வதில்லை. ஏன்னா உத்தவன் தன்னையே கொடுத்தவன். குறியாத் சர்வாணி கர்மாணி மதர்த்தம் ஷனகைஹி ஸ்மரன்னு மையர்ப்பித மனஷ்சித்தோ மத்தர்மாத்ம மனோரதிஹி. என்னுடைய நினைவு அப்படியே உள்ள இருந்துட்டே இருக்கணும். மனதை என்னிடத்துல கொடுத்து விட வேண்டும், தர்மத்துல ரமித்து இருக்க வேண்டும். யார் தர்மம்? மத்தர்மம், என்னுடைய தர்மம். என்னுடைய தர்மம்னா என்ன? பாகவத தர்மம். யாரு? பகவானுடைய தர்மம். அதுக்கு அவர் சொல்றார், தேசான் புண்ணியானாஸ்ரயத மத்பக்தைஹி சாதுபிஹி ஸ்ரீதான். என்னுடைய பக்தர்களான சாதுக்கள் இருக்கிற இடத்துல அந்த தேசத்துல வசிக்கணும். தேவாசுர மனுஷேஷோ பக்தா மத் பக்தா சரிதானிச்ச. தேவர் அசுரர்கள் மனிதர்கள் என்னிடத்துல பக்தி செலுத்துபவர்களை பார்த்து அவர்களுடைய வழியை பின்பற்ற வேண்டும். சேர்ந்தோ தனியாகோ பிரதக் சத்ரேனவா மஹ்யம் பர்வயாத்ரா மகோத்சவான்னு. மகோத்சவம் இது எல்லாரோட சேர்ந்தோ தனியாகவோ காரையேத்து கீதன் நிருத்திய ஆத்தியர் மகாராஜ விபூதி. தனியாகவோ சேர்ந்தோ கானம் செய்து கொண்டும் கீர்த்தனாதிகளை பாடிக்கொண்டும் நர்த்தனம் செய்து கொண்டும் ராஜ உபச்சாரங்கள் செய்து கொண்டும் கோலாகலமாக பவித்திரமான உற்சவங்களை எல்லாம் செய்ய வேண்டும், யாத்திரைகளை செய்ய வேண்டும். பகவான் சொல்றார், பாகவத தர்மத்தை சொல்லின்னு இருக்கார். எளிதாக படிக்கக்கூடிய பாகவத தர்மத்தை சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டதுக்கு பகவான் சொல்லின்னு இருக்கார்.
எல்லா உயிரிலும் நானே தான் இருக்கின்றேன். மாம் ஏவ நான் மட்டுமே சர்வபூதேஷு பகிரந்தர பாவிருத்தம் பகிரும் மந்திரம் உள்ளேயும் வெளியுமாக நான் மட்டுமே மறைக்க முடியாதவனாக மறைக்கப்படாதவனாக ஆகாசம் போல எதிலையும் முட்டிக்கொள்ளாமல் இருப்பதை அறிய வேண்டும். ஈக்ஷேதி காண வேண்டும். ஈக்ஷேதாத்மனி சாத்மானம் யதா கமமலாசயா உத்தவா இது சர்வாணி பூதானி மத்பாவேன மகாத்யுதே. எல்லா பூதங்களிலும் எல்லா பிராணிகளிலும் என்னையே பார்த்து சபாஜயன் மன்யமானோ ஞானம் கேவலம் ஆஸ்ரிதா பிராமணே புல்கசேஸ்தேனே பிரம்மண்யே அர்க்கஸ்புலிங்ககே அக்ரூரே குரூரகே சைவ சமுதிரக் பண்டிதோ மதக. அவர் சொல்றார், எல்லாவற்றிலும் என்னை பார்த்து சுத்த ஞானத்தையே பற்றி கொண்டு பிராமணனோ சண்டாளனோ திருடனோ பக்தனோ சூரியனோ நெருப்பு பொரியோ தய இருக்கிற ஒரு அக்ரூரனோ இல்லை கொடுமை பண்ணுற கூரனோ ச ஏவ சமதிருக்கு, அதான் சைவ சமதிருக்கு, எல்லாரிடத்திலும் சமதிருக்கு சமநோக்கு பார்வை கொண்டவனே பண்டிதன். அவன்தான் பண்டிதன். எல்லா மனிதர்களுக்கும் நானே இருக்கிறதா பாவனை பண்ணிட்டு வாழ்ந்து இருக்கிறச்சே என்ன ஆகும்னா அந்த வேஷம் போயிடும், போட்டி பொறாமல் போயிடும், திரஸ்காரம் போயிடும், அகங்காரம் போயிடும். விசுருஜ்ய ஸ்மயமானான்னு சுவாந்திருஷம் ரீடாம் ச தைஹிகியம். எல்லா பிராண்டத்திலும் பரமாத்மா தான் இருக்கான்னு உணர்ந்துட்டானா அந்த ஞானிக்கு, அந்த ஞானியை பார்த்து மற்றவா பரிகாசம் பண்ணாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் தான் நல்லவன் மற்றவன் கெட்டவாங்கிற அந்த உணர்வுகளையெல்லாம் விட்டுட்டு எல்லாவற்றையும் யாரை பார்த்தாலும் எந்த பிராணியை பார்த்தாலும் பிரணமேத்து தண்டவத்து தண்ட நமஸ்காரம் பண்ணப்பா பூமா அஸ்வ சாண்டால கோ கரம் எதெல்லாம் ஸ்வ நாய் சண்டாளன் பசு கழுத எதுவானாலும் பரவாயில்ல, இதுதான் பூந்தானம் சொல்வார். என்னை பார்க்குறவன் இடத்துல உண்மத்தனாகி நான் அவரை வணங்க வேண்டும்னு சொல்லுவார். அவர் எல்லா பிராணி இடத்திலும் நானே இருப்பதாக நினைத்து அவனுக்கு அந்த கருத்து இல்லைன்னா அதை பயிற்சியினால் கொண்டு வர வேண்டும். மனசுனாலையும் மனசா வாச்சா கர்மனா அதை கொண்டு வர வேண்டும். எல்லாத்தையும் ஈஸ்வர சுரூபமாக பார்க்குற பயிற்சி வந்துடுத்துன்னா எல்லாம் பிரம்மங்கிற அந்த ஞானம் வந்துடும். ஞானம் வந்த உடனே எல்லா சம்சயம் போயிடும், சந்தேகங்களும் போயிடும். என்னை சாட்சாத்தா பார்த்து மேலான அந்த முக்தியை அடைகின்றான். சர்வம் பிரம்மாத்மகம் தஸ்ய வித்யாத்யாம் ஆத்ம மனிஷயா பரிபஷ்யன் உபரமேத் சர்வதோ முக்த சம்சய அயம் ஹி சர்வகல்பானாம் ஸ்ரீசீனோ மதோ மம மத்பாவக சர்வபூதேஷு மனோவாக்காய விருத்துவிகி. மனசினாலும் மொழியினாலும் காயத்தினாலும் உடலினாலும் எல்லாவற்றிலும் என்னை பார்க்கின்றானே, அதுதான் பெரிய சாதனை, அது உத்தமமானது. அதுதான் பகவான் நமக்கு சொல்லிக் கொடுப்பது. அதுவும் இல்லாமல் அவர் உத்தவரை கூப்பிட்டு சொல்கிறார், ந ஹெங்கோபக்ரமே துவம்சோ மத்தர்மஸ்யோத்த மான்மதி. என்னுடைய பாவ தர்மத்தை ஆரம்பிச்சிட்டப்புறம் அவனுக்கு எந்த விதமான கிளானியும் நடக்காது, அவனுக்கு எந்த வித கஷ்டமும் வராது. இந்த தர்மம் என்ன பயன் எதிர்பார்த்து செய்வதல்ல, குணங்கள் இல்லாதது, உத்தமமானது இல்லையா? அது சொல்கிறார் பகவான். உத்தவா, பாகவத தர்மத்தை எவன் ஒரு சாதகன் வைத்து கொண்டிருக்கானோ அவனுக்கு தர்மாசில் குறைப்பு ஏற்பட்டதுன்னா என்ன இருக்கிறதுன்னு அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவனுடைய சம்சாரத்தில் வாழ்க்கையில் பயமோ சோகமோ என்னெல்லாம் வந்ததாலும் அதை நிஷ்காமிய பாவத்தோடு எனக்கு அர்ப்பணம் பண்ணால் போரும், அது தர்மம் ஆகிடுங்கிறார். இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் இல்லையா? அப்படி பகவான் சொல்கிறார் பாருங்க, யோயோ மயி பரே தர்மஹ கல்பிதே நிஷ்பலாய சேத்து. இதுதான் வேர்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம கடைபிடிக்க வேண்டியது. நிஷ்பலாய, காமிய காரியமாக பண்ணாமல் அதையும் பகவானுக்கு அர்ப்பணமாக பண்ணும்பொழுது பகவான் அதை ஏற்றுக்கொள்கின்றார். என்ன கஷ்டம் வந்தாலும் அது விலகிடும், அதுவே தர்மமாயிடும். இந்த அனித்தியமான உடலை கொண்டு நித்தியமான எண்ணெய் அடைஞ்சுடலாம். இதுதான் பண்டிதர்களும் முனிவர்களும் செய்தார்கள். ஏஷா புத்திமதாம்
புத்திர்மனிஷா ச மனிஷினாம் யத் சத்தியம் மன்றுதே நேஹ மர்த்தியேனாப்னோதி மாமிருதம். பிரம்ம விதியினுடைய ரகசியம் இப்போ நான் சொல்லியிருக்கேனே, இது பக்தி யோகத்தை சொல்லியிருக்கேன், விரிவாக சொன்னேன், சுருக்கமாக சொன்னேன். இந்த ரகசியம் தேவர்களுக்கு கூட தெரியப்படுத்த முடியாத அப்படி ஒரு பெரிய ஒரு விஷயம். அதை உனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். ஏஷத்தே அபிஹித கிருஷ்ணோ பிரம்மவாதசிய சங்கிரகமாக சொல்லியிருக்கேன், திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன். ஞானத்தை பற்றி சொன்னேன் இல்லையா, தெளிவாக சொன்னேன். யுக்திகளோடு ஞானத்தை பற்றி உனக்கு திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன். அபீக்ஷ்ணசஸ்தே கதிதம் ஞானம் விஸ்பஷ்ட யுக்திமத் ஏதத் விஜ்ஞாயமுச்சேத புருஷோ நஷ்ட சம்சய. இதை மனசில் வச்சுட்டாலே போகிறோம், அந்த சம்சயமெல்லாம் போயிடும், சந்தேகமெல்லாம் போயிடும், அவனுக்கு முக்தி தான். இந்த விஷயம் இருக்கே உத்தவா, சுவிவிக்தம் தவ பிரஷ்னம் மயை ததபிராரயேத் சனாதனம் பிரம்ம குஹ்யம் பரம் பிரம்மாதி கச்சதி. இந்த குஹ்யமாக இருக்கிற அந்த விஷயம் இருக்கே, இந்த சனாதன பரபிரம்மத்தை அடைவதற்கு இது ஒரு இது ஒரு வழி. உன்னுடைய கேள்விக்கு நான் சொல்லிட்டேன். இந்த கேள்வி பதிலாக இருக்கே, இதை எவன் ஒருவன் மனசில் வச்சுக்கிறானோ வேதங்களால் அறிய முடியாத சனாதன பரபிரம்மத்தை அடைகின்றான்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார் 25வது. சனாதனம் பிரம்ம குஹ்யம் பரம் பிரம்மாதி கச்சதி. விவிக்தமா சுவிவிக்தம், நான் அழகாக சொல்லிட்டேன், உனக்கு தெளிவாக சொல்லிட்டேன். பலஸ்ருதி மாதிரி சொல்கிறார் பகவான் இங்கே. ஏதன் மம பக்தேஷோ சம்பிரதத்யாத் சுபுஷ்கலம் தஸ்யாஹம் பிரம்மதாயஸ்ய ததாம் யாத்மனாத்மனா. எவன் ஒருவன் இதை என் பக்தர்களுக்கு சொல்கின்றானோ, வழக்கமாக கூறுகின்றானோ, அந்த ஞான ஆசிரியனுக்கு என்னையே கொடுத்து விடுறேன். ததாம் ஆத்மனா ததாம் யாத்மனாத்மனா, என்னையே கொடுக்கின்றேன் உத்தவா. ஏதன் மம பக்தேஷு, என் பக்தர்களுக்கு இதை யாரெல்லாம் சொல்றாளோ அவருக்கு என்னையே கொடுத்து விடுறேங்க. இது அனுபவத்தினாலே உணர்ந்திருக்கின்ற விஷயம். சொல்ல 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 பகவான் தானே உள்ளேந்து உட்காந்துட்டு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கா இல்லையா, அவரையே கொடுத்து விடுறார். இதுக்கு மேல முத்தாய்ப்பா ஒன்று சொல்றார். என்னெல்லாம் சொல்றார் பாருங்க, அந்த பலஸ்ருதி மாதிரி. ஏதத் சமதீயத்த பவித்திரம் பரமம் சுச்சி, இது ரொம்ப சுத்தமா புனிதமானது. இதை கேட்டாலே மற்றவர்கள் புனிதமாகிடுவார்கள். ச பூயேதாஹர ஹர்மாம் ஞான தீபேன தர்ஷயன்னு. இது எவன் ஒருவன் நித்தியப்படி படிக்கின்றானோ, மற்றவர்களுக்கு சொல்கின்றானோ, ஞான தீபத்தினால என்ன தரிசித்து மற்றவர்களையும் தரிசிக்க செய்வதனாலே அவன் புனிதமடைகின்றான். ஏத ஸ்ரத்தையா நித்தியம விக்கிரக சுணுயான் நரக மயி பக்திம் பராம் குர்வன்னு கர்மபீர் ந சபத்தியதே. நித்தியபடிக்கு ஸ்ரத்தையோட ஏகாகிரகமா மனதை ஒருமுகப்படுத்தி எவன் ஒருவன் கேட்கின்றானோ அவன் என்னிடத்திலே மயி பக்திம் பராம் குர்வன், என்னிடத்திலே அசையாத பக்தி. அது மட்டும் இல்லை, அவன் கர்மத்திலிருந்து விடுபடுகின்றான். அபி உத்தவ தொயா பிரம்ம சகே உத்தவா தோழா உத்தவா. இப்போ தெரிஞ்சுடுத்தா உனக்கு இந்த பிரம்மஸ்வரூபம் தெரிந்து விட்டதா? சமவதாரிதம் அபிதே விகதோ மோக சோகஸ்டாசோ மனோபவ. உன்னுடைய சோக மோகம்லாம் இப்போ எடுத்தா உத்தவா கேட்குறார் பகவான். இது நீங்கள் எல்லோருக்கும்லாம் கொடுத்துடக்கூடாது. நைதத்வயா தாம்பிகாய நாஸ்திகாய ஷட்டாயச்ச. இந்த வேஷம் போடுறவா தாம்பிகம் நாஸ்திகா, வேஷம் போடுறவா நாஸ்திகா, ஷட்டாயச்ச அறிவில்லாதவன், நம்பிக்கையே இல்லாதவன், பக்தியே இல்லாதவன், அவனுக்கு ஒருபோதும் இதை கொடுக்காதே. அசுஷூஷோர பக்தாய அபக்தாய, அவன் அபக்தி இல்லாதவனுக்கும், துர்விநீதாய நல்ல நடத்தை இல்லாதவன் அடக்கம் இல்லாதவனுக்கும் இதை கொடுக்காதே, இதை உபதேசம் செய்யாதே. அப்ப யாருக்கு சொல்லலாம்? விஜனிடத்துல பிரம்மன்யாய பிரியாய பக்தி உள்ளவன், அன்பு நிறைந்தவன், சாதவே சுஜய புரியாத்து, சாதுவா இருக்கவன், நல்ல குணம் உனக்கொன்னு அவனுக்கு சொல்லு.
என்னிடத்துல பக்தி கொண்ட ஸ்ரீக்கும் சூத்ரருக்கும் சொல்லு. சூத்ர யோஷிதா. ஏன் அப்படி சொன்னார்னா, வேதம் அங்கு அந்த காலத்துல நிஷேதிக்கப்பட்டது, இந்த உபனிஷத்துக்கள் எல்லாம் நிஷேதிக்கப்பட்டது, இவர்கள் கேட்க முடியாதுங்கிறது. இந்த சாரத்தை, இந்த ரசத்தை கொடு. இந்த பருகினவனுக்கு இதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. இந்த பாகவத ரசம் பருகினவனுக்கு வேற எதுவும் பெரிய விஷயமா இருக்காது. வேற எந்த ஞானம் வேண்டாங்கிறார் 32வது ஸ்லோகத்துல. ஹரிஹி ஓம். ஸ்ரீமத் பாகவதத்துல 11வது ஸ்கந்தம் 29வது அத்தியாயம் பார்த்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 25வது ஸ்லோகத்துல இருந்து 32வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லிகிட்டே இருந்தார். அப்போ அதோட நிறுத்தினாரா 34வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லிட்டு இருக்கார் பகவான். இந்த பக்தி யோகத்தை கூப்பிட்டு சொல்றார். யாருக்கிட்ட? உத்தவர்கிட்ட சொல்றார். எவன் ஒருவன் இந்த கர்மம், யோகம், இந்த சொல்லு இதெல்லாம் 4 வித புருஷார்த்தங்களையும் மக்கள் அடைகின்றார்கள். ஆனா உன்னை மாதிரி அனன்ய பக்தர்களுக்கு அந்த 4 புருஷார்த்தமே நான் தாங்கிறார். யாவானர்த்தோ நுணாம் தாத தாவாம் தே அகம் சதுர்வித மர்த்தியோ யதா தியக்த சமஸ்த கர்மா நிவேதிதாத்மா விசிகீர்ஷிதோ மே ததாமிருதத்வம் பிரதிபத்தியமானோ மயாத்மபூயாய ச கல்பதேவை. 34வது ஸ்லோகத்துல சொல்றார். எவன் ஒருவன் எல்லா கர்மத்தையும் சமஸ்த கர்மா நிவேதிதாத்மா எனக்கு அர்ப்பணம் பண்ணி என்னிடத்துல சரணாகதி செய்கின்றானோ, எனக்காக கர்மாவை செஞ்சுட்டு இருக்கானோ, அவனுடைய எல்லா காரியங்களிலும் நான் துணை நிற்கின்றேன். இதுவும் அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கேன், நீங்களும் உணர்ந்திருப்பீங்க. அவன் எனக்கு ரொம்ப பிரியம்னா ஆயிடுவான். ததாமிருதத்துவம் பிரதிபத்தியமானோ மய ஆத்மபூயாய ச கல்பதேவை. அவனுக்கு இன்னும் என்னென்ன காரியங்கள்லாம் செய்யலாம் இந்த நிலையில அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சுடுவேங்கிறார். என்ன இதுக்கு மேல என்ன வேணும் நமக்கு சொல்லுங்க. எவன் ஒருவன் எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணி என்னை சரணாகதி பண்ணி எல்லாத்துலேயும் எனக்காகவே செய்யறானோ, அவனுடைய எல்லா காரியங்களும் நான் துணை நின்றுருக்கேன், அவன் எனக்கு ரொம்ப பிரியமானவாயிடுறான். இதுக்கு மேல அவனுக்கு பிரியமா என்னென்ன செய்யலாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சுடுவேங்கிறார் பகவான். இதை விட என்ன வேணும் சொல்லுங்க. அவனுக்கு எப்படியான உதவணும்னு எனக்கு ஆசை வந்துடுறது. உதவர்கிட்ட சொல்ற, எனக்கு ஆசை வந்துடுறது அவனுக்கு எப்படியான. ஏன் தெரியுமா? அவனுடைய பக்தி. அவன் என்ன ஆகிறான் தெரியுமா? என்னுடைய பக்தன் மயாத்ம பூயாய ச கல்பதேவை ததாமிருதத்துவம் பிரதிபத்தியமானோ, அவன் அமரத்தன்மை அடைந்து நானாகவே ஆகின்றான். இதற்கு மேல என்ன வேணும் சொல்லுவான். அதனால்தான் சொன்னேன், 29வது அத்தியாயத்தில் அவர் முடிக்கிறச்சு இவ்வளவு அழகா விஷயங்கள் சொல்றார். அதனால்தான் இந்த முக்தி ஸ்கந்தத்தை ரொம்பவும் மேன்மை பொருந்திதான் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ரீசுகர் இப்ப சொல்றார், இந்த அழகான உபதேசத்தை உதவர் வாங்கிட்டார். பகவான் இடத்துல கையை கூப்பினுட்டார். அப்படியே தொண்டை கத்கதார்த்தமாறுது, பேச முடியல, கண்கள் அப்படியே அஸ்ரு பெருகிறது. என்ன பேசுறதுன்னு தெரியல. உத்தவருக்கு பக்தாஞ்சலி பிரீத்தியுருபத்த கண்டோ ந கிஞ்சிதூச்சு அஸ்ரு பரிப்ளுதாக்ஷ விஷ்டபிய சித்தம் பிரணயாவகூர்ணம். அப்படியே சித்தமெல்லாம் கலங்கெடுத்தோம். இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தினோட்டார். எனக்கு எவ்வளவு பாக்கியம். பகவான் இதெல்லாம் சொல்றார். அவருடைய சிறனார விந்தங்கள்ல தண்ட நமஸ்காரம் பண்றார். தன்னுடைய தலையை அவர் பாதங்கள்ல வைக்கிறார். நமஸ்காரம் பண்ணி கையை கூப்பிட்டு சொல்றார், பிரார்த்தனை பண்றார். என்ன பண்றார்? உத்தவர் உவச்ச வித்ராவிதோ மோக மகாந்தகாரோ. மகாந்தகாரோ எல்லாத்துக்கும் காரணமான பகவானே, என்னிடத்துல ஒரு மோகம்ங்கிற மகா அந்தகாரம் இருந்தது. நீ எல்லாத்தையும் உருவாக்கினவன், எல்லாத்துக்கும் மூல காரணமாக்க. என்னுடைய மகா அந்தகாரத்தை நீ நீக்கிட்டியப்பா. உன்னுடைய சன்னிவேஷத்தினால அது போயிடுத்தேப்பா. ஆசிதோமே தவ சன்னிதானாத்து விபாவசோஹோ கிம்னு சமீபகஸ்ய சீதம் தமோ பீஹி பிரபவந்திய ஜாத்திய. அக்னி பக்கத்துல இருக்கவனுக்கு குளிர், இருள், பயம்லாம் இருக்குமா என்ன? இல்லை இல்லையா? உம்முடைய மாய சக்தியினாலே இந்த ஞான தீபம் இப்ப ஏற்றி வைத்திருக்கின்றீர்கள்.
உம்மாயினாலே அதை அபகரிச்சுட்டு எனக்கு திருப்பியும் அதை கொடுத்துருக்கியப்பா. உம்முடைய சரண கமலங்களை விட்டுட்டு நான் எங்க போய் சேருவேன்? தாசாரகர் விஷ்ணு அந்தகர் சாத்வதர்னு ஸ்னேகப்பனைப்பு இருந்தது. அதுவும் கூட ஏதோ இந்த சிருஷ்டிக்காக இருந்தது, இந்த பிரஜா உற்பத்திகளாக மாயினால் ஏற்பட்டது. இப்போ ஆத்ம ஜானம்னு ஒரு கத்தியை வச்சுட்டு அதெல்லாம் வெட்டி தொல்லுட்டியப்பா சொல்றார் உத்தவர் அழகா பகவான் இடத்துல. ஸ்வமாயையா ஹியாத்ம சுபோதஹேதினா நமோஸ்துதே மகாயோகின் பிரபன்ன மனுஷாதிரி மாம். மகாயோகின்னு உனக்கு நமஸ்காரம் பண்ணுறேன்ப்பா, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு, எனக்கு அருள் புரிய வேண்டும். உன்னுடைய சரணார விந்தத்தில் யதாத்வ சரணாம்போஜே ரதிகி சியாதன பாயினி, அதில் குறைவில்லாத பக்தி எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்க வேண்டும்னு எனக்கு அனுகிரகம் பண்ணுப்பா கிருஷ்ணான்னு உத்தவர் கேட்க, பகவான் சொல்கிறார், உத்தவா என்னுடைய ஆசிரம் பத்ரியில் இருக்கு, நீ அங்கே போ. கச்சா உத்தவா மயா ஆதிஷ்டோ பதரியாகியம் மமாசிரமம், என்னுடைய பத்ரிகாசிரமத்துக்கு சொல்லு. தத்ர மத்பாத தீர்த்தோதே ஸ்நானோபஸ்பர்ஷனைஹி சுச்சி, அங்கே என்னுடைய சரணகமலங்களை நினைத்து கொண்டு அழகா நந்தால நீராடி நித்திய கடன்களை எல்லாம் செய்து சுச்சி புனிதம் அடைவீர்களாக. அழகானந்தாவை பார்த்த மாத்திரத்திலேயே நீவீர் சுத்தமாயிடுவள். மனசுல என்ன கிளேசங்கள் இருந்தோ எல்லாம் நீரிடும். ஏக்ஷயா அழகானந்தாயா விதூதசேஷ கல்மஷம், அந்த கல்மஷமெல்லாம் நீங்கிவிடும். வசானோ வல்கலம் மர உரையை அணிந்து கொண்டு வல்கலான் அங்க வன்னிய புக்கு சுகநிஸ்புக, அங்கே என்ன கிடைக்கின்றதோ அந்த வனத்திலே அதை உண்டு சுக சௌரியங்கள் எல்லாம் எதிர்பார்க்காமல் எதிலும் ஒட்டு ஆசை வைக்காமல் இரு. அங்கே துவந்தத்தை எல்லாம் சகிச்சுக்கோ. திக்ஷுர் துவந்த மாத்திரானாம் சுஷீலக சம்யதேந்திரிய சாந்தக சமாஹிததியா ஞான விஜான சம்யுதக, ஞான விஜானத்தை பெற்று ஏகாந்தமாக அமர்ந்து நான் உபதேசம் பண்ணேனே இதெல்லாம் விசாரம் பண்ணி அதை அனுபவத்துக்கு கொண்டு வந்து உன்னுடைய வாக்கையும் மனதையும் என்னிடத்திலே நிறுத்தி பாகவத தர்மத்தை பிரேமையோடு அனுஷ்டித்து கொண்டு வாருங்கள். முடிவில் மாமேஷசி ததகப்பரம், இந்த 3 குணங்களையும் அதனுடைய போக்கெல்லாம் கடந்து என்னுடைய பதத்தை என்னுடைய ஸ்வரூபத்தை அடைவீர்கள் என்று பகவான் சொல்றார். ஸ்ரீசுகர் சொல்றார், பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இப்படி சொன்ன உடனே உத்தவர் அவரை வலம் வரார். தன்னுடைய தலை அவருடைய பாதங்களில் படும்படியாக வணங்குறார். இந்த வானந்தம் வருத்தம் செயற்கை பிரிவு துவந்தம் இருக்குல்ல, அதையெல்லாம் கடந்தவராக அங்கிருந்து புறப்படுறச்சே அவரை அறியாமலே அவருடைய அந்த பிரிவுனால கண்ணீர் பெருகித்தான் அவருடைய கண்களில். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்னு சொன்னா இல்லையா, பகவானிடத்தில் அத்தனை பிரேமை. அவரை விட்டு பிரியறது ரொம்ப கஷ்டம். பிரியணுமேனு நினைக்கிறார் உத்தவர். அதை நினைச்சாலே அவர் தளர்ந்து போயிடுறார். ஸ்ரீகிருஷ்ணனுடைய பாதைகளை தன் தலையில வச்சுனுட்டார். பல தடவை பகவானோட சரணத்துல நமஸ்காரம் பண்றார். அங்கேருந்து புறப்பட்டு போறார். மகாபாகவதரான உத்தவர் பகவானுடைய திருவுருவத்தை அப்படியே ஹிருதயத்தில் நிலைநிறுத்துண்டு பகவானால் உபதேசம் பண்ணதெல்லாம் பத்ரிகாசிரமத்தில் உட்காந்துட்டு தபஸ் அனுஷ்டிச்சுண்டு பகவான் இடத்துல சென்றடைந்தார். தப சமாஸ்தாய ஹரேரகாத் கதிம், அவருடைய கதியை அடைந்தார், பகவானுடைய இருப்பிடத்தை அடைந்தார். 47ஆம் ஸ்லோகத்தில் சொல்றார், இப்படிப்பட்ட ஞானாமிர்தம் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரண கமலங்களை, அதாவது யோகேஸ்வரர்களால் சேவிக்கப்படுகின்ற சரண கமலங்களை கொண்ட ஸ்ரீகிருஷ்ணன் உத்தவருக்கு இந்த ஞானாமிர்தத்தை கொடுத்தார். இதை யாரெல்லாம் ஸ்ரத்தையோடு சேவிக்கிறாளோ அவர்களும் அவருடைய சம்பந்தத்தை அடைகின்ற மற்றவர்களும் முக்தியை அடைகின்றார்கள்னு திருப்பி பாருங்க. 48 ஃபலஸ்ருதி வருது. பரீட்சித்து வண்டு என்ன பண்றது தெரியுமா, நிறைய பூக்களுக்கு போய் பிருங்கவத்து வேதசாரம் நிறைய பூக்களில் போய் அதனுடைய ரசத்தை தேனை எடுத்துட்டு வந்து அது அடைக்காத்து மற்றவர்களுக்கு தான் கொடுக்குறது. அதே போல் வேதத்தினுடைய ரசத்தை பகவான் ஞான விஞ்ஞானத்தை பார்க்கடல்லேருந்து அமுதம் எடுத்தாரே பக்தர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலேருந்து விடுவிப்பதற்காக இந்த வேதசாரத்தை
அளித்தார். இது என்ன பண்ணும்? அமிர்தம் என்ன பண்ணும்? இந்த புருஷனுக்கு வருகின்ற மூப்பு, ஜரா, வியாதி இல்லையா, இதனால இருக்க அந்த பயத்தை எல்லாம் போக்கி அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுத்தாரே, அதே போல அந்த ஞான அமிர்தத்தை நமக்கெல்லாம் கொடுத்துருக்கார் இல்லையா. அப்படிப்பட்ட பகவான் எப்படிப்பட்டவர்? நிவர்த்தி மார்க்கத்துல உத்தவர் முதலியவர்களுக்கு ஞானாமிர்தத்தை கொடுத்து பயங்கள்லாம் போக்குனாரே, அப்படிப்பட்ட புருஷோத்தமன் இருக்காரே, கிருஷ்ண சம்யம் நதோஸ்மி, அப்படிப்பட்ட பரம்பொருளை நான் நமஸ்காரம் செய்கிறேன். எத்தனை தடவை அனந்த கோடி நமஸ்காரம் பண்றேங்கிறத அவர் சொல்றாருங்க. அதோடு 29வது அத்தியாயம் முற்று பெறுகின்றது. ஸ்ரீஹரே நமஹ, ஸ்ரீஹரே நமஹ, ஸ்ரீஹரே நமஹ. एकोनत्रिंशोऽध्यायः उद्धववाच सोतुस्तरामि मां मन्ये योगचर्यामनात्मनः यताञ्च सा पुमान् सिद्धयेत् तन्मे ब्रूह्यञ्च साच्युत प्रायस पुण्डरीकाक्ष युज्यन्तो योगिनो मनः विषीदन्ति असमाधानान् मनो निग्रहकर्षिताः अतात आनन्दुकं पदाम्बुजं हंसाश्रयेरन् अरविन्दलोचन सुखं नो विश्वेश्वर योग कर्मभिः त्वन्माययामि विगतानमानिनग किं चित्रमच्युत तवैतत् अशेषबन्धो दासेषु अनन्यशरणेषु यदात्मसात्वं यो रोचयत् सकमृगैः स्वयम् ईश्वराणां श्रीमत्किरीट तडबीडित पादपीठः त्वं त्वाखिलात्मा तयतेश्वरम् आश्रितानां सर्वार्थतं स्वकृतवित् विसृजेत को नो को वा भजेत् किमपि विस्मृतयेन बोध्ये किं वा भवेन्न तव पादरजोजुषां नः नैवोपयन्ति अपचितं कवयस्तवेश ब्रह्मायुषापि कृतमृत्तमुदस्मरन्तः योऽहन्तर्बहिस्तनुकृतामशुभं वितिन्वन् आचार्य चैतवपुषा स्वगतिं विनक्ति श्रीसुकोवाच इति उद्धवेन आत्यनुरक्तचेतसा पृष्टो जगत्किरीटनखः स्वशक्तिभिः गृहीतमूर्ति त्रय ईश्वरेश्वरो जगाद सप्रेम मनोहरस्मितः श्रीभगवानुवाच हन्तते कथयिष्यामि मम धर्मान् सुमङ्गलान् यान् श्रद्धया चरन् मध्यो मृत्युं जयति दुर्जयं कुर्यात् सर्वाणि कर्माणि मदर्थं शनकैः स्मरन् मय्यर्पितमनश्चित्तो मद्धर्मात्ममनोरतिः तेषान् पुण्यानाश्रयेत् मद्भक्तैः साधुभिः श्रुतान् देवासुरमनुष्येषु मद्भक्ता चरितानि च पृथक् सत्रेण वा मह्यं पर्वयात्रा महोत्सवान् कारयेत् गीतनृत्यात्यैः महाराज विभूतिभिः मामेव सर्वभूतेषु भगिरन्तरप्रावृतम् ईक्षेतात्मनि च आत्मानं यथा कमलाशयक इति सर्वाणि भूतानि मद्भावेन महाद्युते सभाजयन् मन्यमानो ज्ञानं केवलमाश्रितः ब्राह्मणे पुल्कसे स्तेने ब्रह्मण्योऽर्के पुलिङ्गके अक्रूरे क्रूरके चैव समदृक् पण्डितो मतः नरेष्वभीष्णं मद्भावं पुंसो भावयतो चिरात् स्पर्धा सूयादिरस्काराः साहङ्कारा विदन्तिः विसृज्य मयमानान् स्वान् वृषं व्रीडां च दैहिकीं प्रणवे दण्डवद् भूमौ हर्षचाण्डालगोकरम् यावत् सर्वेषु भूतेषु मद्भावो नोपजायते तावदेव मुपासीत वाङ्मनकाय वृद्धिभिः सर्वं ब्रह्मात्मकं तस्य विद्ययात्मनीषया परिपश्यन्नो परमेत सर्वतो मुक्तसंशयः अयं हि सर्वकल्पानां स्त्रीचीनो मतो मम मद्भाव सर्वभूतेषु मनोवाक्काय वृत्तिभिः न ह्यङ्कोपक्रमे त्वं सो मद्धर्मस्य उद्धवान्नपि मया व्यवसितः सम्यक् निर्गुणत्वादनाशिषः यो यो मयि परे धर्मः कल्प्यते निष्फलाय चेत् तदा यासो निर्दत्तः स्यात् भयातिरिव सत्तम येषा बुद्धिमतां बुद्धिः मनीषा च मनीषिणां यत् सत्यम् अनृतेनेह मर्त्येन
नोति मामृतम् एष ते विहितः कृत्स्नो ब्रह्मवादस्य सङ्ग्रहः समासव्यासविधिना देवनामपि दुर्गमग अभीक्ष्ण सस्ते गतितम् ज्ञानं विस्पष्टयुक्तिमत् एतद्विज्ञातमुच्येत पुरुषो नष्ट संशयः सुविविक्तं तव प्रश्नं मयैतत् अभिधारयेत् सनातनं ब्रह्म गुह्यं परम ब्रह्माति गच्छति य एतन्मम भक्तेषु सम्प्रदत्यात् सुपुष्कलम् तस्यागं ब्रह्मदायस्य ददामि आत्मानमात्मना य एतत् समदीयित पवित्रं परमं शुचि स पूयेत अहरहर्मां ज्ञानदीपेन दर्शयन् य एतत् श्रद्धया नित्यम् अव्यग्र शृणुयान् नरक मयि भक्तिं परां कुर्वन् कर्मभिर्न स पद्यते अभि उद्धवत्वया ब्रह्म सखे समवादारितम् अभि ते विगतो मोगग शोकः साचौ मनोभवः नैतत्त्वया दाम्बिकाय नास्तिकाय षडाय च अशुश्रूषोरपक्ताय दुर्विनीताय दीयता एते दोषैर्विहीनाय ब्रह्मण्याय प्रियाय च साधवे शुचये ब्रूयात् भक्ते स्यात् सूत्रयोषिता नैतद्विज्ञाय जिज्ञासोर् ज्ञातव्यम् अवशिष्यते पीत्वा पीयूषममृतं पातव्यं नावशिष्यते ज्ञाने कर्मणि योगे च वार्तायां दण्डधारणे यावानर्थो नृणां तात तावांस्तेऽहं चतुर्विधः मर्त्यो यथा त्यक्त समस्त कर्म निवेदितात्मा विचिकीर्षतो मे तथामृतत्वं प्रतिपद्यमानो मयात्म भूयाय च कल्पते वै श्रीसुकोवाच स एवमादर्शित योगमार्गः तत् उत्तम श्लोकवचो निशम्य पतञ्जलि प्रीति उबरुत्तकण्डो न किञ्चित् ऊचेश्रु परिप्लुताक्षक पिष्टभ्य चित्तं प्रणयावगूर्णं धैर्येण राजन् बहुमन्यमानः कृताञ्जलि प्रागयतु प्रवीरम् शीर्ष्णास्पृशं तच्चरणारविन्दम् उद्धवोवाच विद्रावितो मोह महान्तकारो य आश्रितो मे तव सन्निधानात् विभावसो किं नु समीपगस्य शीतं तमोभिः प्रभवन्त्यजात्य त्यर्पितो मे भवतानुकम्बिना भृत्याय विज्ञानमय प्रदीपः हित्वा हृदयस्तव पादमूलम् कोऽन्यत् समीयाचरणं द्वितीयम् ऋक्नश्च मे सुदृढस्नेहपासो दासार्कवृष्णि अन्तकः सात्वतेषु प्रसारितसृष्टिविवृद्धये त्वया स्वमायया ह्यात्मसुबोधहेतिना नमोऽस्तु ते मगायोगिन् प्रपन्नम् अनुषाधिमा यथा प्रचरणा भोजे तदिस्यातनपायिनी नमस्तु ते महायोगिन् प्रपन्नम् अनुषादिमा यथा त्वचरणा भोजे तदिस्यात् अनपायिनी श्रीभगवानुवाच गच्छ उद्धवमया दिष्टो पदर्याख्य ममाश्रमं तत्र मत्पाथ तीर्थोदे स्नान उपस्पर्शनैः शुचिः ईक्षय अलकनन्दाय विधूताशेषकल्मषग वसानो बल्कलाण्यङ्ग पन्यभुक्षुकनिस्पृकः विदुक्षोर्ध्वन्त्वमात्राणां सुशीलः संयतेन्द्रियः शान्तः समाहिततया ज्ञानविज्ञानसंयुतः मत्तोऽनुशिक्षितं यत्ते विविक्तमनुभावयन् मय्यावेशितवाक्चित्तो मद्धर्मनिरतो भव अतिव्रज्य गतिस्तिस्रो मामेष्यसि ततः परं श्रीसुकोवाच स एव मुक्तो हरिमेधसोद्धवः प्रदक्षिणं तं परिसृत्य पादयोगो शिरो निधाय शृङ्खलाभिरतिः न्यसिञ्चत द्वन्द्वपरोऽप्यपक्रमे सुदुस्त्यज स्नेहवियोगकातरो न शक्नुवंस्तं परिहातुमातुरः कृच्छ्रं ययो मूर्धनि भर्तृपादुके विप्रन् नमस्कृत्य ययो पुनः पुनः यतस्तम् अन्तर्हृदि सन्निवेश्य गतो महाभागवतो विशाला यतोपतिष्ठां जगते एकबन्धुना तमः समास्ताय हरेरगात्गतिं य एतत् आनन्दसमुद्रसम्भृतं
ज्ञानामृतं भागवताय भाषितं कृष्णेन योगेश्वर सेवितान्त्रिणा सत्श्रद्धया सेव्य जगत् विमुच्यते भवभयमपहन्तुं ज्ञानविज्ञानसारं निगमकृतुपजग्रे बृन्दवद्वेदसारम् अमृतमुदतितश्च अपाय यद्भृत्यवर्गान् पुरुषं वृषभमाद्यं कृष्णसंख्यं नतोऽस्मि श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द बोलो सद्गुरुनाथ महाराज की जय. ஹரி ஓம். ஸ்ரீமத் பாகவதம் 11வது ஸ்கந்தம் 30வது அத்தியாயத்தில் எப்படி இந்த யாதவ குலம் அழிந்ததுங்கிறது பார்க்க போகிறோம். ராஜாவாச்ச. இப்போ ராஜாவான பரீட்சித்து ஸ்ரீசுகர் இடத்துல கேட்குறார். என்னென்னலாம் கேட்குறான்னு தான் பார்க்குறோம். அவர் கேட்குறார், ததோ மகாபாகவத உத்தவே நிர்கதேவனம். அவர் போயிட்டாரே, வனத்துக்கு போயிட்ட அப்புறம் துவாரவத்யாம் கிம கரோத்து பகவான் பூதபாவனக. பூதபாவனக எல்லா பூதங்களிலும் அந்தர்யாமியாக விளங்கி கொண்டிருக்கின்ற பகவான் என்ன பண்ணார்? கிம கரோத்து அப்படின்னு கேட்குறார். என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு, என்ன பண்ணார் அப்படின்னு கேட்குறார். இவர் தன்னுடைய லீலையை முடித்து கொண்டாரே, எல்லோருக்கும் பிரியமானவர் ஸ்ரீகிருஷ்ணன். அது எதனால? பிரம்மசாபோ சம்ஸ்ருஷ்டே ஸ்வகுலே யாதவர்ஷபக பிரேயசிம் சர்வ நேத்ராணாம் தனும் ச கதமத்தியஜத்து. அவர் அந்த பிராமண சாபம் ஏற்பட்டதுனால அது கட்டுப்பட விரும்பி அவர் எப்படி தன்னுடைய லீலையை முடித்து கொண்டார். அதோட ரொம்ப அழகாக 3வது ஸ்லோகத்தில் சொன்னார். எப்படிப்பட்ட திருமேனி பகவானோடது, என்ன அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. பிரத்யாகிருஷ்டும் நயனமா அபலா எத்திர லக்னம் சின்ன சேக்கும். இந்த அபலைகள், அவரை பார்த்த அபலைகள் அதிலிருந்து கண்களை நீக்க முடியாது இருந்தார்களே. கர்ணாவிஷ்டம் ந சரதி ததோ யத் சதா மாத்மலக்னம். இந்த கேள்விப்பட்டே சாதுக்கள் இந்த ரூபத்தை சொன்ன வர்ணனை கேட்டு செவ்வழியா அந்த ஹிருதயத்தில் பதித்து கொள்கின்றார்களோ. யஸ்ரீர் வாசாம் ஜனயதி ரதிம் கிம் நு மானம் கவீனா. அந்த ரூபம் அவர்கள் மனதிலிருந்து நீங்குவதில்லையோ. எந்த பேரழகை இந்த கவிகள் எல்லாம் பாடினார்களோ. ஜனயதி ரதிம் கிம் நு மானம் கவீனாம் திருஷ்டுவா ஜிஷ்ணோர் யுதி ரதகதம் எச்ச தத் சாமியமையோ. பாரத யுத்தத்தின் போது அர்ஜுனுடைய தேர்தட்டில் உட்கார்ந்திருந்த ஸ்ரீகிருஷ்ணன் முன்னாடி உயிர் போனவர்கள் எல்லாம் அவரையே சென்று சேர்ந்து சாரூபியம் அடைந்தார்களே. அப்படிப்பட்ட திருமேனி எப்படி மறைத்து கொண்டார் கேட்கிறார். அவர் ரிஷிருவாச்சா ஸ்ரீசுகர் சொல்றார். எல்லாம், அதாவது எல்லா இடங்களையும் அந்த உற்பாதங்களை பார்க்கிறார் பகவான். திவி புவி அந்தரீஷ மகோத்பாதான் சமுதிதான்னு திருஷ்டுவா ஆசீனான்னு சுதர்மாயாம் கிருஷ்ணக பிராக யதோனிதம். எல்லாத்துலேயும் பார்த்த அந்த உற்பாதங்கள்லாம் பார்த்து ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய சுதர்மாங்க தன்னுடைய சபையில் கூட்டினவர்களை பார்த்து சொல்றார். ஏதே கோரா மகோத்பாதா துவார்வத்யாம் யமகேதவக. கோரமான நிகழ்ச்சிகள்லாம் நடந்துருக்கு. இது யமன் வருவதற்குண்டான சூசனை. முகூர்த்தம் அப்படின்னா தேயம் அத்திரனோ எது புங்கவாக. இனி ஒரு முகூர்த்தம் கூட இங்கே இருக்கக்கூடாது. ஸ்ரீயோ பாலாஷ விற்த்தாஷ சங்கோத்தாரம் விஜந்தவிதா வயம் பிரபாசம் யாசியாமோ எத்திர பிரத்யக் சரஸ்வதி. ஸ்ரீ பெண்கள், அதாவது பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள், விருத்தர்கள் எல்லோரையும் இங்கிருந்து சங்கத்வாரம் செல்லட்டும். சங்கோத்தாரம் சரஸ்வதி நதி மேற்கு நோக்கி பாய்கின்ற அந்த கடலில் சங்கமிக்கின்ற பிரபாத கஷேத்திரத்துக்கு நாம் எல்லாம் செல்வோம். அங்கே தத்ராபிஷிச்சிய சுச்சய, அங்கே நீராடி சுத்தமாக இருந்து உபோஷ்ய சுசமாஹிதா உபவாசம் இருந்து ஸ்ரத்தையோடு தேவதாக பூஜயிஷ்யாம, தேவதைகளுக்கு பூஜை செய்வோம். எப்படி? ஸ்னபனோ லேபானார்ஹனைஹி, அபிஷேகங்கம் அலங்காரங்கள் எல்லாம் செய்து பூஜை செய்வோம். அங்கு சென்று வேத மந்திரங்களை கோரி தானம் செய்வோம். பிராமணாஸ்தோ மகாபாகான்னு கிருத ஸ்வஸ்தேனாவயம்
கோ பூ ஹிரண்ய கோதானம் பூதானம் இரண்யம் தங்கம் ஆடை வாசம் கஜம் யானை அஸ்வம் குதிரை ரதம் அப்புறம் வீடு எல்லாத்தையும் தானம் செய்து அவர்களை கௌரவப்படுத்தி சேமத்தை கொடுப்பது என்றால் மனிதர்களுக்கு இதுதான், தேவதைகளுக்கு பிராமணர்களுக்கு பசுக்களுக்கு இதை பூஜை செய்ய வேண்டும். ஸ்ரீகிருஷ்ணனுடைய அவதாரத்துல இதை தான் எப்பொழுதுமே சொல்லி கொண்டிருப்பார் இல்லையா. இதுதான் நமக்கு மங்களத்தை கொடுக்கக்கூடிய தேவத் விஜகவாம் பூஜா பூதேஷு பரமோ பவஹா. இது சர்வே சமாகர்ணி. இதெல்லாம் கேட்ட உடனே அப்படியே செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் சமுதிரத்தை கடந்து ஓடத்தில் ஏறி சமுதிரத்தை கடந்து பிரபாச கஷேத்திரத்தை சென்றடைந்தார்கள். அங்கே சென்ற உடனே ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னதை போல பக்தி ஸ்ரத்தையோடு எல்லா விஷயங்களையும் செய்தார். அவர் என்னென்னலாம் பண்ணணும்னு சொன்னாரோ அதையெல்லாம் அந்த காரியங்களை எல்லாம் செய்கின்றார்கள். அங்கே அதாவது இது செய்து கொண்டு முடித்த உடனே அவர்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த தெய்வாதீனம் போயிடுது. அதனால அவர்களுக்கு புத்தி ஒழுங்காகவே வேலை செய்யலை. அப்போ என்ன ஆச்சு, மைரேயம்ங்கிற ஒரு வஸ்து மதுவை பருகினார்கள். அது அந்த உண்மத்த நிலையான உடனே அவர்களுக்கு அடாவடியாக அவெல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. இதெல்லாம் என்ன, கிருஷ்ணனுடைய மாயை தான். அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட அந்த சமுத்திரக்கரையில வில்லு கத்தி பானம் கதை என்னென்னலாம் இருக்கோ அசர சசரத்தை பரஸ்பரம் தான் ஒருத்தர் அடிச்சுனுட்டு எல்லாத்து மேலேயும் ஏறினுண்டு. அதாவது கொடி பிறக்கும் ரதம் யானை குதிரை கழுதை கொட்டகம் காளை எருமை மனிதர்கள் மீது ஏறிக்கொண்டு ஒருத்தர் பானங்களால் அடித்து கொண்டு இந்த காட்டில் யானை அடிச்சுக்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிற மாதிரி இருந்துதான், பயங்கரமாக இருந்துதான். அப்போது யார் யாரெல்லாம் சண்டை போட்டான்னு சொல்கிறார். பிரத்யும்னன் சாம்பன் அக்ரூரர் போஜன் அனிருத்தன் சாத்திகி சுபத்ரன் சங்கிராமஜத்து கதன் ஒத்தருக்கு பயங்கரமான போர். அவர்களுக்கெல்லாம் மதம் பிடித்திருந்தது இல்லையா. அப்போது ஒருத்தருக்கு அடிச்சுனுட்டா. தாசார்கள் விஷ்ணி அந்தகர் போஜர் சாத்வர் மது அற்புதர்கள் மாதுரர்கள் சூரசேனர்கள் விசர்ஜர்கள் குகுரர்கள் குந்திகள்னு எல்லா வம்சத்தார்களும் ஒருத்தர் அடிச்சுக்கிறா. இந்த யது வம்சமே அழியணும் இல்லையா. அது அந்த யது வம்சத்தில் இருக்கோ எல்லாம் அடிச்சுக்கிறா. அப்பா புள்ள அடிச்சுக்கிறா, கூட பிறந்தவ அடிச்சுக்கிறா, மாமனும் மருமகனும் அடிச்சுக்கிறா, மித்ராதிகள் அடிச்சுக்கிறா, பந்துக்கள் அடித்து கொண்டு இருக்காங்க. பானமே தீர்ந்து போச்சு லாஸ்ட்ல. அஸ்திர சஸ்திரங்களே இல்லை. உடனே சும்மா உட்பாளா அந்த சமுத்திரக்கரையில் போய் கோரைப்புல் இருந்ததே அதை எடுத்து அடிக்கிறான். இதுதான் சாபத்தினோட விளைவு. அந்த இரும்பு உலக்கி அடித்து அந்த முசலத்தை பொடியாக்கி கடலில் போட்டோன்னு மீதி இருந்தது பாருங்க, அதெல்லாம் அந்த அலை தள்ளி கரையில் சேர்த்து அது கோரைப்புல்லாக வளர்ந்து அதில் ஒரு பொடி இருக்குது. அது மீன் சாப்பிட்டு அதை மீனை வந்துடுச்சு. அதுலேருந்து அதை வெட்டி பார்த்து அதை எடுத்து அம்பினுடைய முனையிலே மாட்டுகின்ற இதுவாக பட்டை தீட்டி கொண்டு அது ஒரு வேடன் இடத்துல கிடைத்தது. அப்போது ஒருத்தருக்கு அடிச்சுக்கிறா. அது கோரை புல்லான்னு அது வஜ்ராயுதம் மாதிரி இருக்குது. பயங்கர சண்டை. ஸ்ரீகிருஷ்ணனையும் தாக்க முற்பட்டார்கள். உடனே இவன் என்ன பண்ணா, பலராமனும் ஸ்ரீகிருஷ்ணன் ரொம்ப கோவம் வந்தது. கையால் இரும்பு தடி போல் அந்த கோரையை பிடுங்கி யுத்த காலத்தில் அங்கேயும் இங்கேயும் ஓடி வந்தவர்களெல்லாம் தாக்கினார்கள் அவர்கள். இந்த மூங்கில் காடே ஒன்னோட ஒன்று ஒராஞ்சு நெருப்பு உண்டானதுனாலே அழியறதை போல இந்த பிராமண சாபத்தினாலே ஸ்ரீகிருஷ்ணனுடைய இந்த எதுகுலத்தவர்கள போட்டியினாலே எல்லாம் அழிந்தது. எல்லாம் நாசம் அடைஞ்சு பார்த்துட்டு பகவான் இந்த பூபாரத்தை குறைத்தாயிற்றுன்னு நினச்சி மனநிறைவடைந்தார். இதுதான் நமக்கும் பகவானுக்கு இருக்க வித்தியாசம் இல்லையா. அவருடைய லட்சியம், அவருடைய என்ன பண்ணணுமோ அதுக்காக வாழ்ந்தாரே தவிர அதுக்கு மேலே பற்றுதல் இல்லை அவருக்கு, எதை செய்தாலும் இல்லையா. இதெல்லாம் பார்த்தார் பலராமர். நேராக சமுத்திரக்கரை ஓரம் போய் உட்காந்துண்டு ஏகாகிரமாக பரபிரம்மத்தை தியானம் பண்ணிண்டு ஆத்மாவை தன்னிலேயே நிறுத்தினுண்டு சம்யோஜி ஆத்மா நாம ஆத்மானி மனித உடலை அப்படியே விட்டுட்டார். இவர் பரமபதத்துக்கு பார்த்துட்டு ஸ்ரீகிருஷ்ணர் வருத்தத்தோட ஒரு அரச மரத்தை அடியில் உட்காந்துனுட்டார். எப்படி இருந்தார் அவர் அப்படிங்கிறத அழகான ஸ்லோகங்கள் 28லேருந்து 32 வரைக்கும் கொடுத்துருக்கார். விப்ரச்சதுர்புஜம் ரூபம் பிராஜிஷ்ணு பிரபயா ஸ்வயா திசோ விதிமிராக குர்வன்
विधूमैव पावगः श्रीवत्साङ्गं घनश्यामं तप्तहाडकवर्चसं कौशेयाम्बरयुग्मेन परिवीतं सुमङ्गलं सुन्दरस्मितवक्त्राब्जं नीलकुन्तलमण्डितं पुण्डरीकाभिरामाक्षं स्फुरन्मकरकुण्टलं कडिसूत्रब्रह्मसूत्र किरीटकडकाङ्गदैः हारनूपुरमुद्राभिः कौस्तुभेन विराजितं वनमाला परिधाङ्गं मूर्तिमद्भिर्निजायुधैः कृत्वोरौ दक्षिणे पादम् आसीनं பங்கஜாருணம். இந்த தசமஸ்கந்தத்தில் கிருஷ்ணலீலையெல்லாம் பார்த்தோம். முதல் ஸ்கந்தத்திலிருந்து பகவானுடைய அழகான அலங்காரம் அந்த வர்ணனையை பார்த்தோம். ஸ்ரீமத் பாகவதத்தில் 11வது ஸ்கந்தம் முடிகின்ற வேளையிலே இந்த ஒரு வர்ணனை, அழகான அக்னியை போல ஜொலிக்கின்ற பகவான், அவருடைய காந்தி எல்லா இடத்தையும் பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு அழகான வப்பு, அவருடைய தேகம் எப்படி இருக்கு? சதுர்புஜம் ரூபம், 4 திருக்கரங்களை கொண்டு, ஸ்ரீவத்சங்கிற அந்த மருவை கொண்டு, கனஷ்யாமமா நீலமேகஷ்யாமலனாக, தப்த ஹாடக வர்ச்சசம் உருக்கி ஒழித்த தங்கத்தை போன்ற தேஜஸோடு, அருமையான அம்புரம் கௌசேயாம்புரம் யுக்மேன பரிவீதம் சுமங்கலம், இடுப்புல வஸ்திரம், மேலாடை, அழகான ரூபம், புன்சிரிப்பான சுந்தர ஸ்மித வக்திராப்ஜம், புன்சிரிப்பு, அழகான புன்சிரிப்பு கொண்ட தாமரை முகம், சுருளான கேசவாசம், நீலகுந்தள மண்டிதம், புண்டரீகாபிராமாட்சம், ஸ்புரத் மகர குண்டலம், அந்த தாமரை போன்ற கவர்ந்து இழுக்கின்ற புண்டரீகத்தை ஒத்த அக்ஷம், கண்கள், 2 கண்கள், ஸ்புரன் மகர கொண்ட ஒளி வீசுகின்ற மகர குண்டலங்கள், இடுப்புல அரஞ்சான் போட்டுருக்கார், தோல்ல முப்புரி, தலையில கிரீடம், கைகள்ல கடகம், கங்கணங்கள், புஜங்கள்ல தோல்வளை, ஹார நூப்புரம், அழகான கௌசுபமணி, மார்பிலே மாலை, பாதங்கள்ல சிலம்பு, விரல்கள்ல மோதிலம், கழுத்திலே கௌசுபமணி, முழங்கால் வரை நீண்ட மணமாலை, இப்படி அற்புதமா பகவான் காட்சியளித்து கொண்டிருக்கின்றார். சங்கு சக்கர கதாம் பத்மம் எல்லாம் அவரிடத்திலே அந்த 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 ஆயுதங்கள் எல்லாம் உருவத்தை ஏற்றுக்கொண்டு உத்தரவுக்கு காத்து கிடந்து கொண்டிருக்கின்றன. வைகுண்ட மேளனமே, இவர் போகிறதுக்குள்ள அங்க போகணுமே. பலராமன் அனந்த சாயாக பிரதமம் ஆனந்தமா இருந்த ஸ்ரீ பலராமர் அங்க கிளம்பி போயிட்டாரே, பகவான் அங்க ஸ்வீகரிச்சுக்கிறதுக்கு. அப்போ பகவான் அழகான அந்த இடது பாதத்தை என்ன பண்ணாராம், வலது தொட மேலே வச்சுட்டாராம். அப்போது ஜரன்கிற ஒரு வேடன் அந்த இடத்துக்கு வரான். அந்த சிக்க சிவந்து பார்த்தா தூரத்துலேயும் பார்க்கச்சு மானோட முகம்னு நினச்சுட்டானாம் மிருகசங்கையா. அது ஒரு பானத்தை செலுத்தினா, அந்த பானத்தோட நுனியில் அந்த இரும்பு முசலம் இருந்தே உலக்க அதோட ஒரு துண்டு அதில் செருக்கப்பட்டிருந்தது. அது துளைத்தது பகவானுடைய திரு சரணத்தை. பக்கத்தில் பார்த்தப்படதான் தெரியறது, சதுர்புஜம் தம் புருஷம் திருட்வா ச கிருத கில்பிஷக, 4 திருக்கரங்களோடு இந்த மகா புருஷோத்தமனை பார்த்து நடுநடுங்கி போயிட்டான். பீதக பபாத சிரசா பாதையோர சுரத்விஷக, ஸ்ரீ கிருஷ்ணோட திருவடியில் அப்படியே தன்னுடைய தலையை வைத்து கொண்டு பணிந்தான். சொல்ல ஆரம்பிச்சான், அஜானதா கிருதமிதம், தெரியாமல் செய்து விட்டேனே இந்த பாபத்தை, அஜானதா கிருதமிதம் பாவேன மதுசூதனா, அப்படி தெரியாம அந்த பாவம் பண்ணிட்டேனேப்பா, இந்த மன்னிச்சுடுப்பா. சந்தும் அர்ஹசி பாப்பஸ்ய உத்தம ஸ்லோகமே அனகன். புருஷோத்தமன், பெரிய பெருமைகளை கொண்டவன் அனகன். யஸ்யானுஸ்மரணம் நூனாம் அஜ்ஞானத்வாந்தநாசனம் வதந்தி தஸ்ய தே விஷ்ணு மயா சாதோ கிருதம் பிரபோ. எவன் ஸ்மரணம் செய்தாலே அஜ்ஞானம் அழிந்து போயிடும் மகான்கள்லாம் சொல்றாளே, அப்படிப்பட்ட ஸ்வரூபியான உம்மிடத்திலே போய் நான் அபச்சாரம் பண்ணிட்டேனேப்பா. வைகுண்டநாதா தன்மான் ஆசு ஜஹி வைகுண்டா பாப்மானம் மிருகலுப்தகம் யதா புனர்ஹம் தேவம் ந குர்யாம் சததிக்ரமம். நான் இப்படி
வேட்டையாடுகின்ற இந்த பாப்பி உண்மை இப்படி பண்ணிட்டேனே, நான் மடிந்து போயிட்டேன்னா, மறுபடியும் இந்த மாதிரி ஒரு நான் தவறை செய்ய மாட்டேனே, நான் மடிய வேண்டும். உம்முடைய மாயையினுடைய காரியங்கள் அறிய ஒக்குமா? யாரால் அறிய ஒக்கும்? விரிஞ்சனால முடியுமா? பிரம்மதேவனால முடியுமா? அவருடைய புத்திரர்களான ருத்ராதையோ ஆசியா தனையாக பதையோ கிராமியே, ருத்ர பிரஜாதிபதிகளாக மாமுனிவர்களாக யாராலும் அறிய முடியாத உம்முடைய மாயை, இந்த பார்வையும் மாயினாலே மறைக்கப்பட்டிருக்கின்றதே. அவர்களுடைய பார்வையே மறைக்கப்பட்ட போது நான்லாம் எம்மாத்திரம் சுவாமி தொன் மாயையா மிகது திருஷ்டேதன்ய கிம் தஸ்யதே வயம் சத்கதையோ கிருணீம். உடனே பகவான் சொல்றார், மா பயிர் ஜரி ஜரா பயப்படாதே, முத்திஷ்ட எழுந்திருப்பா, காமயேஷ கிருதோஹிமே, நான் என்ன ஆசைப்பட்டனோ அதை தானே நீ செஞ்சிருக்க. நான் இப்ப சொல்றேன் உனக்கு, யாஹித்வம் மத அனுஜாதக சொர்க்கம் சுகுர்த்தினாம் பதம், சுகுர்திகளெல்லாம் சென்று சேருகின்ற சொர்க்கலோகத்துக்கு நீ செல்வதற்கு நான் அனுமதி அளிக்கின்றேன், நீ செல்ல என்கின்றார் ஸ்ரீசுகர். சொல்றார், பகவான் இந்த மாதிரி உத்தரவிட்ட உடனே அவரை 3 தடவை வலம் நமஸ்காரம் செய்து, அங்கே வந்திருந்த விமானேன திவம் யயோ, விமானத்தில் ஏறி விண்ணுலகம் சென்று விட்டானாம் ஜரன். ஸ்ரீ கிருஷ்ணனுடைய தேரோட்டியான தாருகன் அந்த இருப்பிடத்துக்கு காற்று வாக்கில் துளசி மனம் வருதேன்னு சொல்லிட்டு அங்கே வந்தானாம். அவர் எதிரில் நிற்கின்றான். அங்கே அரச மரத்தடியிலே தேஜோமயமான பகவான் நின்றுருக்கார். ஆயுதங்கள்லாம் அப்படியே எதிர்பார்த்துட்டு இருக்கு பகவானுடைய ஆக்ஞைக்காக, வைகுண்டம் மேளறதுக்காக. தாரகனுக்கு அப்படியே பிரேமம் அப்படியே பெருக்கெடுத்தது, கண்கள்லேருந்து நீர் பெருகிறது, ரதத்துலேருந்து கீழே குதிச்சு பகவானுடைய சரண கமலத்தில் விழுந்து சேவிச்சோம். பிரபு, உம்முடைய சரண கமலங்களை பார்க்காமல் இருளில் அகப்பட்டவனை போல என் பார்வையை நஷ்டப்பட்டு இருந்தேனே. இப்பொழுது சந்திரன் மறைந்த உடனே கண்ணில் படாமல் மறைவதை போல, இருட்டில் மாட்டிக்கொள்வதை போல இருந்தேனே, எனக்கு அமைதி இல்லையே. இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறச்சே கருடத்வஜனை கொண்ட அந்த ரதமும் பதாகையும் குதிரைகளும் மேலே பறந்து ஆகாசத்துக்கு போச்சான். அதை தொடர்ந்து திவ்யமான ஆயுதங்கள்லாம் மேலே பறந்து போச்சான். ஆச்சரியத்தில் முழுகிட்டான் தாரகன். அப்போ பகவான் சொல்றார், கச்ச நீயும் செல் துவாரவதியும் சூத, இவர் தானே தேரோட்டி, சூத கச்ச துவாரவதியும், நீ துவாரகைக்கு செல். ஞாதீனாம் நிதனம் மிதா சங்கர்ஷணஸ்ய நிர்யானம் பந்துபியோ புரூஹி மத்தஷாம், என்னுடைய நிலையை சொல். ஸ்ரீ பலராமன் வைகுண்டம் ஏழியதை சொல். யதுகுலத்தோர் மடிந்ததை சொல். நானும் வைகுண்டத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றேன் என்பதையும் சொல். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் இனி துவாரகையில் தங்கக்கூடாது, அவர்களிடம் சொல். அவர்கள் என்னால் கைவிடப்பட்ட துவாரகை சமுத்திரத்தில் முழுகப் போகின்றது. எல்லோரும் அவரவர்களுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு அர்ஜுனனுடைய இந்திரபிரசத்துக்கு செல்ல சொல். இப்படி சொல்லு, செல்லுங்கள் என்று சொல். ஸ்வம்சம் பரிகிரகம் சர்வே ஆதாய பிதரோச்சனக அர்ஜுனே நாவிதாக சர்வ இந்திரபிரசம் கமிஷ்யத, இந்திரபிரசம் செல்ல வேண்டும். தாருகா, நான் சொன்ன பாகவத தர்மத்தை கடைபிடித்து ஞான நிஷ்டையை கொண்டு எல்லாவற்றையும் உதறி தள்ளி, இப்பொழுது நீ காண்பதும் என் மாயை என்றதை உணர்ந்து மன அமைதியோடு இரு. தொம் தர்மமாஸ்தாய ஞான நிஷ்ட உபேக்ஷா மன்மாயா ரச்சனா மேதாம் விஜ்ஞாயோபசமம் ரஜ இத்யுக்த தம் பரிக்ரமிய நமஸ்கிருத்ய புனः புனः தத்பாதோ ஸ்ரீஷ்ணுபாதாய துர்மனாக பிரயோ புரீம். இவ்வாறு ஸ்ரீகிருஷ்ணனை சொன்ன உடனே ஸ்ரீகிருஷ்ணனை வலம் பல தடவைகள் நமஸ்காரம் செய்து அவருடைய சரணகமலத்தை தன்னுடைய சிரசில ஏற்றுக்கொண்டு மனவருத்தத்தோடு தாருகன் சென்றானாம் துவாரகைக்கு. இதோடு 30வது அத்தியாயம் முற்று பெறுகின்றது. ஸ்ரீஹரே நமः ஸ்ரீஹரே நமः ஸ்ரீஹரே நமः. अथ 30ोऽध्यायः. राजोवाच ततो महाभागवत उद्धवे निर्गते वनं
द्वारवत्यां किमकरोत् भगवान् भूतभावनः ब्रह्मशापोपसंसृष्टे सकुले यादवर्षभः प्रेयसीं सर्वनेत्राणां तनुं स कथमध्यजत् प्रत्याकृष्टुं नयनमबला यत्र लग्नं न शेकुः कर्णाविष्टं न सरति ततो यत्सतामात्मलग्नं यच्छ्रीर्वाचां जनयति रतिं किं नु मानं कवीनां दृष्ट्वा जिष्णोर्युति रतगतं यच्च तत्साम्यमीयुः ऋषिर्वाच दिवि भुवि अन्तरिक्षे च मखोत्पातान् समुत्थितान् दृष्ट्वासीनान् सुधर्मायां कृष्णः प्राहयदोनिदम् एते घोरा मखोत्पाता द्वार्वत्यां यमकेतवः मुहूर्तमपि नस्तेयम् अत्र नो यदुपुङ्गवाः श्रियो बालाश्च वृद्धाश्च शङ्खोद्धारं व्रजन्वितः वयं प्रभासं यास्यामो यत्र प्रत्यक्सरस्वती तत्राभिषिच्य शुचय उपोष्य सुसमाहिताः देवताः पूजयिष्यामः स्नपन आलेपन अर्हणैः ब्राह्मणांस्तु महाभागान् कृतस्वस्ययना वयं गो भूहिरण्यवासोभिः गज अश्वरथवेश्मभिः विधीरेश हि अरिष्टघ्नो मङ्गलायनमुत्तमं देवद्विज गवां पूजा भूतेषु परमो भवः इति सर्वे समाकर्ण्य यदुवृद्धा मधुद्विषः ततेति नौभिरुत्तीर्य प्रभासं प्रययो रथैः तस्मिन् भगवता तिष्ठं यदुदेवेन यादवाः चक्रुः परमया भक्त्या सर्वश्रेय उपभ्रमितं ततस्तस्मिन् महापानं पपुर्मैरेयकं मधु दिष्टविभ्रंसितधियो यत्र वैर्भृश्यते मतिः महापानाभिमत्तानां वीराणां तृप्तचेतसां कृष्णमायाविमूढानां सङ्कर्षः सुमहानभूत् युयुतुः क्रोध संप्रब्धा वेलायामाततायिनः धनुर्भिः असभिः भल्लैः गदाभिस्तोमरष्टिभिः पतत्पताकैरतकुञ्चरादिभिः करोष्ट्रगोपीर्महिषैर्नरैरपि मितः समेत्याश्वतरैः सुदुर्मदाम् न्यहञ्चरैर्दद्भिरिवद्विपावने प्रत्युम्नसाम्भौ युधिरूढमत्सरौ अक्रूरभोजौ अनिरुद्धसात्यकी सुभद्र सङ्ग्रामजितौ सुदारुणौ गतौ सुमिद्रासुरतौ समीयतुः अन्ये च ये वै निषटोल्मुखादयः सहस्रजित् चदजित् भानुमुख्याः अन्योन्यमासाद्य मदान्धकारिता जग्नुर्मुकुन्देन विमोहिता भृशम् दाशार्ह वृष्णि अन्धक भोज सात्वता मधु अर्बुदा मातुर शूरसेनाः विसर्जनाः कुकुराः कुन्तयश्च मृतस्ततस्तेत विसृज्य सौहृदं पुत्रायुध्यन् पितृभिर्भ्रातृभिश्च स्वश्रेय दौहित्र पितृव्य मातुलैः मित्राणि मित्रैः सुहृदः सुहृद्भिः ज्ञातिं स्वहन् ज्ञातय एव मूढाः शरेषु क्षीयमानेषु भज्यमानेषु धन्वसु शस्त्रेषु क्षीयमानेषु मुष्टिभिः जगृहो ये रकाः ता वज्रकल्पा हि अभवन् परिगा मुष्टिना भृतः जग्नुर्द्विषस्तैः कृष्णेन वार्यमाना सुतं च ते प्रत्यनीकं मन्यमाना बलभद्रं च मोहिताः हन्तुं कृतधियो राजन् न आपन्ना आततायिनः अत तावपि संगृद्धौ उद्यम्य कुरुनन्दन एरकामुष्टिपरिगौ चरन्तौ जग्नतुर्युतिः ब्रह्मशापोपसृष्टानां कृष्णमायावृतात्मनां स्पर्धाग्रोतः क्षयं निन्ये वैनवोऽग्निर्यतावनम् एवं नष्टेषु सर्वेषु कुलेषु स्वेषु केशवः अवतारितो भुवो भार इति मेनेव शेषितः रामः समुद्रवेलायां योगमास्ताय पौरुषं
तत्याज लोकं मानुष्यं संयोज्यात्मानमात्मनि। जय बोलो बलराम भगवान की जय। रामनिर्याणमालोक्य भगवान् देवकी सुतः निशसद धरोपस्थे तूष्णीमासाद्य पिप्पलम्। बिभ्रच्चतुर्भुजं रूपं भ्राजिष्णु प्रभया स्वया दिशो वितिमिराः कुर्वन् विधूम इव पावकः। श्रीवत्साङ्कं घनश्यामं तप्तहाटकवर्चसं कौशेयाम्बरयुग्मेन परिवीतं सुमङ्गलम्। सुन्दरस्मितवक्त्राब्जं नीलकुन्दलमण्डितं पुण्डरीकाभिरामाक्षं स्फुरन्मकरकुण्डलं। कटीसूत्र ब्रह्मसूत्र किरीटकटकाङ्गदैः हारनूपुरमुद्राभिः कौस्तुभेन विराजितम्। वनमालापरीताङ्गं मूर्तिमद्भिः निजायुधैः कृत्वोरौ दक्षिणे पादम् आसीनं पङ्कजारुणम्। बिभ्रच्चतुर्भुजं रूपं भ्राजिष्णुप्रभया स्वया दिशो वितिमिराः कुर्वन् विधूम इव पावकः। श्रीवत्साङ्कं घनश्यामं तप्तकाटकवर्चसं कौशेयाम्बरयुग्मेन परिवीतं सुमङ्गलम्। सुन्दरस्मितवक्त्राब्जं नीलकुन्दलमण्डितं पुण्डरीकाभिरामाक्षं स्फुरन्मकरकुण्डलं। कटीसूत्र ब्रह्मसूत्र किरीटकटकाङ्गदैः हारनूपुरमुद्राभिः कौस्तुभेन विराजितम्। वनमालापरीताङ्गं मूर्तिमद्भिः निजायुधैः कृत्वोरौ दक्षिणे पादम् आसीनं पङ्कजारुणम्। मुसलावशेषायः कण्ड कृतेषु लुब्धकोझरा मृगास्याकारं तच्चरणं विव्याध मृगशङ्कया। चतुर्भुजं तं पुरुषं दृष्ट्वा स कृतकिल्बिषः भीतः पपात शिरसा पादयोः असुरद्विषः। अजानता कृतमिदं पापेन मधुसूदन क्षन्तुमर्हसि पापस्य उत्तमश्लोकमेनग। यस्यानुस्मरणं नॄणाम् अज्ञानध्वान्तनाशनं वदन्ति तस्य ते विष्णो मया साधु कृतं प्रभो। तन्माशु जघि वैकुण्ठ पाप्मानं मृगलुब्धकं यथा पुनरहं त्वेवं न कुर्यां सदतिक्रमम्। यस्यात्मयोगरचितं न विदुर्विरिञ्चो रुद्रादयोऽस्य तनयाः पतयो गिरां ये त्वन्मायया पिहितदृष्टय एततञ्जः किं तस्य ते वयम् असद्गतयो गृणीमः। श्रीभगवानुवाच मा भैर्जरे त्वमुत्तिष्ठ काम एष कृतो हि मे याहि त्वं मदनुज्ञातः स्वर्गं सुकृतिनां पदम्। मा भैर्जरे त्वमुत्तिष्ठ काम एष कृतो हि मे याहि त्वं मदनुज्ञातः स्वर्गं सुकृतिनां पदम्। श्रीशुक उवाच इत्यादिष्टो भगवता कृष्णेन इच्छाशरीरिणा त्रिः परिक्रम्य तं नत्वा विमानेन दिवं ययौ। तारुकः कृष्णपदवीम् अन्विच्छन् अधिगम्यतां वायुं तुलसिकामोदम् आग्रया अभिमुखं ययौ। तं तत्र दिक्मद्युदिभिः आयुधैर्वृतं हि अश्वत्थमूले कृतकेतनं पतिं स्नेहप्लुतात्मानि पपादपादयो रतात्तव प्लुत्य सबाष्पलोचनः। तं तत्र दिग्मद्युभिरायुधैर्वृतं हि अश्वत्थमूले कृतकेतनं पतिं स्नेहप्लुतात्मा निपपादपादयो रतात्तव प्लुत्य सबाष्पलोचनः। अपश्यतस्तच्चरणाम्बुजं प्रभो दृष्टिः प्रनष्टा तमसि प्रविष्टा दिशो न जाने न लभे च शान्तिं यथा निशायां
उडुपे प्रनष्टे इति ब्रुवति सूते वै रतो गरुडलाञ्छनः कमुत्पपात राजेन्द्र शाश्वतध्वज उदीक्षतः तमन्वगच्छन् दिव्यानि विष्णुप्रकरणानि च तेनादि विस्मितात्मानं सूतमाह जनार्दनः गच्छ द्वारवतीं सूत ज्ञातीनां निधनं मितः सङ्कर्षणस्य निर्याणं बन्धुभ्यो ब्रूहि मद्दशां द्वारकायां च न सेयं भवद्भिश्च स्वबन्धुभिः मया त्यक्तां यदुपुरीं समुद्रः प्लावयिष्यति स्वं स्वं परिग्रहं सर्वे आदाय पितरौ च नः अर्जुनेन विताः सर्व इन्द्रप्रस्थं गमिष्यत त्वं तु मद्धर्ममास्ताय ज्ञाननिष्ठ उपेक्षकः मन्माया रचनामेतां विज्ञाय उपशमं व्रज इत्युक्तस्तं परिगम्य नमस्कृत्य पुनः पुनः तत्पादौ शीर्ष्णी उपादाय दुर्मनाः प्रययौ पुरी इत्युक्तस्तं परिक्रम्य नमस्कृत्य पुनः पुनः तत्पादौ शीर्ष्णी उपादाय दुर्मनाः प्रययौ पुरीं श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद सद्गुरुनाथ महाराज की जय।